வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஒரு ஸ்டார்டராகவும் வச்சுக்கலாம். ஈவினிங் டீ டைமுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்களாலும் சாப்பிட்லாம், ஆர் நீங்கள் டின்னர் டைமில் சாப்பிட்றீங்களாலும் சாப்பிட்லாம். இது குட்டீஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. ஸோ என்னென்னு கேட்டீங்கன்னா, பன்னீர் பெப்பர் ஃப்ரை. இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு கேட்குறேன்னா, ரொம்ப ஈஸி. பன்னீர் எல்லாருக்கும் நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு இது தான். பன்னீர் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ரிச் ப்ரோட்டீன், குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். கால்சியம், ப்ரோட்டீன் எல்லாம் இருக்கிறதுனால. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். பன்னீரை இந்த மாதிரி க்யூப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முன்னாடியே எந்த சைஸில் உங்களுக்கு க்யூப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் க்யூப் பண்ணிக்கோங்க. ரெண்டுலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருங்க. கொஞ்சம் காயட்டும். இந்த பன்னீரை இது 200 கிராம்ஸ் பன்னீர் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. எவ்வளோ பேர் உங்கள் காலத்தில் இருக்காளோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் போடுறேன். இது கொஞ்சம் கலர் மாதிரி வறுபடணும். ஸோ இந்த மாதிரி மழை நாள், குளிர் நாளில் இது மாதிரி சுட சுட ஏதான ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கிற இதுதான் சாப்பிட்றதுக்கு பிடிக்குமே ஒழிய ஃபுல்லாக நமக்கு ஃபுல் சாப்பாடோ இல்லைன்னா இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கெல்லாம் விட அவ்வளோ பிடிக்காது இல்லையா? ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு நம்ம இதோடு கூட கேப்சிகம் போட போகிறோம். ஸோ கேப்சிகம் பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைலாம் கூட இந்த பன்னீரோடு சேர்த்து அந்த கேப்சிகம் எடுத்துக்குவோம். அதே மாதிரி மழை நாள், குளிர் நாளில் இதில் பெப்பர் நம்ம இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் நம்ம பாத்தில் ஏதாவது குழவி கால் இருக்கும் இல்லையா, அதால் நீங்கள் பெப்பர் அந்த மாதிரி நெசுக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராகவும் வேண்டாம், அட் த சேம் டைம் மூஷாகவும் வேண்டாம். இது கொஞ்சம் நல்லா ஒரு கால் பாகம் உடஞ்சிருக்கணும். அதுதான் அது பியூர்லி என்னுடைய ஸ்டைலில் நான் இது பண்ணுறேன். இது ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாள். இது நான் எப்படி ஆற்றுல பண்ணுவேனோ அது அப்படியே உங்களுக்கு சொல்லித்தரேன். தான் கொஞ்சம் இது டீப் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப போட்டு நம்ம அழுத்தி கலரவும் கூடாது. ஜஸ்ட்டு அப்படி டர்ன் பண்ணி விடுங்க. அதை உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், ஒரு சைடு நல்லா ப்ரௌனாக இருக்குது, தெரியுறதா? ஏன்னா இந்த பன்னீர் சாஃப்டாக இருக்கும், அப்படியே உடஞ்சி போயிடும். ஸோ இது மாதிரி ஒரு மாதிரி இது ஃப்ரை ஆகிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த எண்ணெய் ஜாஸ்தி தான், கொஞ்சம் இதை எடுத்துடலாம். ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் இருக்குது. பாக்கி எல்லாத்தையும் எடுத்துன்ட்டு இதில் வெங்காயம் போடலாம். நீளமாக கட் பண்ணது ஒரு வெங்காயம். இது ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கும் இந்த கேப்சிகமுக்கும் தேவையான உப்பு இதில் போடுறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். இந்த அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டே இதை வதக்குங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும், ரொம்ப சாஃப்டாக ஆகிட முடியாது. இது டிஷ்ஷுக்கு தேவையான இந்த பெப்பர் நான் உடச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு 1.5 டீஸ்பூன் வரைக்கும் நான் போடுறேன். ஸோ அதுவும் சேர்ந்து இந்த எண்ணெயில் நல்லா பொரியணும். அப்போ தான் அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு பெருசாகவே தான் இருக்குது, பெருசாக வச்சுட்டே தான் வதக்கணும். இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நல்லா கலர் மாதிரி எடுத்தோம், நல்லா வதங்கியிருக்கு. அதாவது இதை ரொம்பவும் ஃபைனாக வதங்கிடக்கூடாது. இந்த கேப்சிகம்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கதான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இந்த பன்னீரும் இதில் ஆட் பண்ணலாம்.
பன்னீருக்கு தேவையான உப்பு. பார்க்கறதுக்கு எவ்வளோ ஜோராக இருக்குல்ல. ஒரு 2 மினிட்ஸ் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். மேலே கொத்தமல்லி போட்டு அடுப்பை அணைச்சிடலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிடும். எப்படியும் குடமிளகாலாம் ஈஸியாக கிடைக்கும். பன்னீர் எல்லாருக்கும் எல்லா கடையிலையும் கிடைக்கிறது. ரொம்ப ரொம்ப நல்லது நிச்சயமாக இது. ஸோ எல்லோரும் இதையும் இந்த மாதிரியான பன்னீர் பெப்பர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது எனக்கு ஃபீட்பேக்ஸ் இருக்குது. அடுத்த டிஷ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவினிங் டைம். இதுதான் கல்கண்டு வடை. இதே அளவு தான் உளுத்தம் பருப்பு எடுத்து நனைச்சி வச்சுருக்கேன் ஒரு 1 ஹவராக. இது 1 கப்பு கல்கண்டு. இந்த கல்கண்டு தனியாக பவுடர் பண்ணி எடுத்துடலாம். இது நல்லா வடை கரைக்கிற மாதிரி கெட்டியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கல்கண்டு பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வடை தட்டணும். எப்படி பண்ணுறதுன்னு 1 பை 1 பார்க்கலாம். நம்ம இதில் வந்து ஏலக்காய் பொடி பிடிக்கும் அப்படிங்கிறவா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி வேண்டாம் அப்படிங்கிறவா போட வேண்டாம். நான் வந்து இந்த கல்கண்டு பொடி பண்ணுறச்சேயே அதோட கூட 2 ஏலக்காயை வச்சு பொடி பண்ணியே எடுத்துன்னு வந்து போகிறேன். நான் உங்களுக்கு பொடி பண்ணின்னு வந்துடுறேன். இதை அரைச்சின்னு வந்துட்டு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு ரைஸ் குக்கர் கப்பால் 1 கப்பு உளுந்து ஊற வச்சு 1 கப்பு கல்கண்டு எடுத்துகிட்டு பொடி பண்ணியிருக்கேன். 2 ஏலக்காய் போட்டு. கொஞ்சம் ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்கிற அளவு எங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதனால் நான் உங்களுக்கோசரம் நான் அப்படியே ஃபுல் அளவே போட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இது பண்ணியிருக்கேன் பொடி. அந்த ரைஸ் குக்கர் கப்பால் 200 ml அதை பொடி பண்ணி இதில் போட்டுடுறேன். இது நல்லா இந்த வடை மாவோடு மிக்ஸ் பண்ணிவிடுவோம், உளுந்த மாவோடு. இது போட்ட அப்புறமா ஒரு கால் நீர் திண்டுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரவை போட்டு இதில் இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கல்கண்டு பொடி போட்டதும் இந்த மாதிரி நீர்த்து நொடுத்துனா இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ரவை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. கூடி மட்டும் அரைக்கிறது, அதனால தான் கெட்டியாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். இது நம்ம ஏன்னா கல்கண்டு பொடியை போட்டதும் அது நீர்த்துக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே. அதனால கல்கண்டு பொடியை போட்டே அரைச்சி விடலாம் வேணும்னா. ஸோ எண்ணெய் காயட்டும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரவை ஊற மாவு கெட்டியாகிடும் உங்களுக்கு. எண்ணெய் நல்லா வடக்கி எப்பயும் காயிற மாதிரி காயட்டும். இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்டின்னு இருந்தாலும் பிரித்து விடுங்க. அது நல்ல கிறிஸ்பியாக அட் த சேம் டைம் நல்ல ஒரு ஏலக்காய் வாசனையோட ஒரு நல்ல ஒரு ஸ்வீட். நமக்கெல்லாம் கேட்கணுமா ஸ்வீட்னஸ்? அதனாலே பேப்பரில் சொன்னாலே பிடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்டாக சின்னதாக முதல்ல போட்டோம், அதாவே எழும்பி மேலே வந்தது. அந்த மாதிரி எழும்பி மேலே வர வரைக்கும் நம்ம பேசாமல் இருந்துடணும். அப்புறமா தான் அதை திருப்பி விட்டுக்கணும். நம்ம இது கல்கண்டு போண்டா, ஸ்வீட் போண்டா, நீங்கள் எப்படி வேணால் சொல்லுங்க. இதோட இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, குழந்தைகளுக்கெல்லாமும் ரொம்ப பிடிக்கும். நமக்கும் இந்த என்ன சொல்கிறது, இந்த மழை நாளில் ஏதாவது சுட சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாக, அது மைல்டு ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்தா குலாப் ஜாமுன் மாதிரி இருக்குல்ல.
ஸோ ஜோரான கல்கண்டு போண்டா ரெடி. ஸோ எல்லாருக்கும் இந்த டிஷ்ஷை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. அதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறது அப்போ தான் எனக்கும் தெரியும். ஸோ நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் பண்ணியிருப்பா, பட் இது என்னுடைய ஸ்டைலில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த நீர்த்து போச்சு கண்டிப்பாக சக்கரை, அதாவது அந்த கல்கண்டு பொடி போச்சு நீர்த்து போகும். அப்போ நீங்கள் ஒரு 2-3 ஸ்பூன் ரவை போட்டுக்கோங்க. ரவா வேண்டாம் அப்படிங்கிறவா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப் டு யூ. ஸோ நிச்சயமாக இது எல்லாருக்கும் உபயோகமான ஒரு தகவல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா வெங்காய பஜ்ஜி. என்ன இப்படி இறக்கிட்டேன்னு கேட்குறேளா? ஸோ இந்த மழை நாள் வந்தாலே நமக்கு அப்படிலாம் தானே பிடிக்கிறது. ஸோ ஆனியன் பஜ்ஜி அண்ட் ஆப்பிள் பஜ்ஜி 2 பஜ்ஜி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது 2 கப்பு கடலை மாவு, 1 கப்பு அரிசி மாவு. இந்த பஜ்ஜி மாவுக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். காரப்பொடி அதேமாதிரி ஒரு 3/4 டீஸ்பூன். காரம்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டுருங்க. ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்டக்க ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் ஓமம். இதெல்லாம் இதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம கடலை மாவு சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ வயிற்று எதுவும் பண்ணாத இருக்கிறதுக்கோசரம் இது போட்டுனோன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை என்னென்னா ஜஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் போடுறேன். இந்த ஸ்டேஜில் இதில் தண்ணி விட்டுடலாம். 1 கப் 2 கப் விட்டுட்டேன். 3வது கப் தண்ணி விடுறேன். இதில் இன்னும் கூட கெட்டியாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுக்கலாம். திக்காக இருக்கணும் இந்த மாதிரி. ஆனியன் இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க, ரவுண்டாக. ஒன்று இதில் போடுறேன். சூடாக இருக்கிற எண்ணெயை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருங்க. ஏன்னு கேட்டேன்னா நம்ம சோடா பூலாம் போடலை இதில். ஸோ அதனால் சூடாக இருக்கிற எண்ணெயாவது விட்டுட்டா தான் இது வந்து நல்லா புஃபியாக வரும். அப்படியே காய்ச்சின சூடான எண்ணெய் இதில் விட்டுருக்கோம். வெங்காய பஜ்ஜி பிடிக்காதுன்னு சொல்கிறவாளே இருக்க மாட்டான். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இது வெங்காய பஜ்ஜிங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம ஆப்பிள் பஜ்ஜிக்கு ரெடி பண்ணிப்போம். இந்த ஆரத்துக்குள்ளே சிம்மில் தான் வச்சுருக்கேன் அடுப்பை. ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா வெந்நீர் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா அந்த தோலியோடு இல்லைன்னா அந்த grip இருக்காது அதில். ஸோ இந்த வெங்காய பஜ்ஜி ரெடி எடுத்து ஸோ ஆக்சுவலி இது என்னுடைய இது ஷெட்யூல்லே இல்லை பண்ணுறதா. எங்கள் ஆற்றுக்கு டிஃபன் பண்ணினேன், சரி அப்படியே இது எடுத்துட்டோம், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஆப்பிள் அந்த மாதிரி பஜ்ஜி பண்ணலாம். ஃபுல்லாக டிப் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா பஜ்ஜி பாருங்க, சத்தம் கேட்குறதா எப்படி கிறிஸ்பாக உடையிறதுன்னு. நல்லா ஜோராக இருக்கும்.
நான் நிச்சயமாக ட்ரை பண்ணுவோம். நான் பஜ்ஜி பண்ண தெரியாதவோ இல்லை, கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவேன். நான் ஒன்றும் புதுசாக சொல்லித்தரல. ஃபார் அ சேஞ்ச் இந்த மழை நாளைக்கு ஒரு பஜ்ஜி பண்ணலாமே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 2 பஜ்ஜியும் ரெடி ஆகிடுது. இந்த க்ரீன் சட்னி ஒன்று டோக்லாக்குன்னு பண்ணிங்க பார்த்தீங்களா, அதோடு கூட இந்த பஜ்ஜி இல்லாமல் தொட்டுன்னு சாப்பிட்டோம்ல ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ஒரு உப்புரப்பாக சாயங்கால வேலைக்கு ஒரு கிறிஸ்பியாக ஜோரான டிஃபன். ஸோ உங்கள் எல்லாேருக்கும் இது எல்லாமே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக எல்லோரும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.